நீண்ட மகிழ்ச்சியான ரொம்பவே அர்த்தமுள்ள வாழ்க்கைய வாழணும்னு தான் ஆசைப்படுறோம். அந்த ரகசியத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு நாம இப்போ ஜப்பானிய ஞானத்திலிருந்து சில ஆழமான உண்மைகளை தெரிஞ்சுக்க போறோம். வாங்க, இந்த பயணத்துல ஒன்னா சேர்ந்து போலாம். இது நாம எல்லாருமே நமக்குள்ள கேட்டுக்கிற ஒரு கேள்விதானே. நம்ம வாழ்க்கையோட உண்மையான அர்த்தம் என்ன? சில பேர் மட்டும் எப்படி அவங்களோட லட்சியத்தை தெரிஞ்சுக்கிட்டு ஒரு தீராத ஆர்வத்தோட வாழ்றாங்க. வாங்க, இதுக்கான விடைய ஒன்னா சேர்ந்து தேடுவோம். இந்த நம்பர் என்னன்னு யோசிக்கிறீங்களா? ஜப்பான்ல ஒக்கினாவான்னு ஒரு தீவு இருக்கு. அங்க ஒவ்வொரு 1,00,000 பேருக்கும் கிட்டத்தட்ட 25 பேர் 100 வயசு தாண்டினவங்க. இது உலக சராசரியை விட ரொம்ப ரொம்ப அதிகம். அப்போ இந்த மர்மத்துக்கு பின்னாடி என்னதான் இருக்கு? ஆமா, நல்ல சாப்பாடு, சூப்பரான கிளைமேட் இதெல்லாம் நிச்சயம் உதவும். ஆனா ஒக்கினாவா மக்களோட நீண்ட ஆயுஸ்க்கு உண்மையான காரணம் இதையெல்லாம் தாண்டி அவங்களோட கலாச்சாரத்துல ஆழமா வேரூன்றி இருக்கிற ஒரு விஷயம்தான். அந்த ரகசிய வார்த்தை தான் இக்கிகாய். கேக்குறதுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கலாம், ஆனா இதுக்குள்ள ஒரு பெரிய அர்த்தம் இருக்கு. சுருக்கமா சொல்லணும்னா, நாம எதுக்காக வாழ்றோம் அப்படிங்கிறதுக்கான காரணம் தான் இது. இத வெறும் ஒரு தத்துவமா மட்டும் பார்க்காதீங்க. இதுதான் அவங்களோட ஒவ்வொரு நாளையும் அர்த்தமுள்ளதா மாத்துற ஒரு சக்தி. ஒக்கினாவா மக்கள் காலையில உற்சாகமா எந்திரிச்சு அவங்க வேலையில முழுசா ஈடுபடுறதுக்கு இதுதான் காரணம். சரி, இந்த இக்கிகாய் விஷயத்த இன்னும் நல்லா புரிஞ்சுக்க அதன் 4 முக்கியமான கூறுகளா பிரிச்சு பார்க்கலாம். வாங்க, ஒவ்வொன்னா பாப்போம். இக்கிகாயோட முதல் தூண் இதுதான். உங்களுக்கு உண்மையிலேயே என்ன செய்ய பிடிக்கும்? நேரம் போறதே தெரியாம நீங்க செய்யக்கூடிய விஷயம் எது? அதுதான் உங்க முதல் படி. 2வது, உங்க திறமைகளை பத்தி. இயற்கையாவே உங்களுக்கு எது ரொம்ப நல்லா வரும், மத்தவங்க உங்களை எதுக்கு பாராட்டுவாங்க, அதை யோசிங்க. 3வது தூண் உங்களோட செயல்களை ஒரு பெரிய நோக்கத்தோட இணைக்கிறது. உங்களோட திறமையால இந்த உலகத்துக்கு என்ன பயன்? நீங்க செய்யற விஷயத்தால மத்தவங்களோட வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வர முடியுமா? கடைசியா 4வது கூறு ரொம்ப முக்கியமானது, உங்க தொழில். நீங்க விரும்பி திறமையா செய்யற ஒரு விஷயத்துக்காக மத்தவங்க உங்களுக்கு பணம் கொடுக்க தயாரா இருக்கிறாங்களா? இங்க பாருங்க, இந்த 4 விஷயமும் சந்திக்கிற அந்த ஒரு புள்ளி இருக்கு இல்லையா, அதுதான் உங்க இக்கிகாய். உங்க ஆர்வம், திறமை, வேலை, அப்புறம் அது உலகத்துக்கு எப்படி உதவுது, இது எல்லாம் ஒன்னா சேர அந்த இடத்துலதான் உண்மையான திருப்தியும் வாழ்க்கைக்கான நோக்கமும் பிறக்குது. ஆனா இக்கிகாய்ங்கிறது ஒரு தனிப்பட்ட விஷயம் மட்டும் இல்ல. அது நல்லா வளர்றதுக்கு ஒரு குறிப்பிட்ட வாழ்க்கை முறையும் சமூக அமைப்பும் ரொம்ப உதவுது. அதுதான் நாம ஒக்கினாவால பாக்குறோம். உலகத்துல மக்கள் ரொம்ப நாள் ஆரோக்கியமா வாழ்ற 5 இடங்கள தான் ப்ளூ ஜோன்ஸ்னு சொல்வாங்க. இந்த லிஸ்ட்ல ஒக்கினாவா முதல் இடத்துல இருக்கு. அதுக்கு முக்கிய காரணமா இக்கிகாய் மற்றும் மோவாய் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. அந்த மோவாய்னா என்ன? முதல்ல அவங்களோட சாப்பாட்டு பழக்கம். ஹரா ஹச்சிப்புன்னு ஒரு கொள்கையை ஃபாலோ பண்றாங்க. சிம்பிளா சொல்லணும்னா, வயிறு நிறையறதுக்கு கொஞ்சம் முன்னாடியே சாப்பிட்றத நிறுத்திடணும். இது உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்க. இப்போ அந்த மூவாய், இது ஒரு சமூக பாதுகாப்பு வலை மாதிரி. இது வெறும் நண்பர்கள் குழு கிடையாது. வாழ்க்கை முழுக்கவும் உணர்ச்சி ரீதியா, சமூக ரீதியா, சில சமயம் பண ரீதியா கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவா இருக்கிற ஒரு குடும்பம் மாதிரி. இந்த வலுவான பிணைப்பு தனிமைய போக்கி மனசுக்கு பெரிய தைரியத்தை கொடுக்குது. அப்போ ஒக்கினாவா மக்களோட நீண்ட ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு பின்னாடி இருக்கிற சூத்திரம் இதுதான். ஒரு தெளிவான நோக்கம், வலுவான சமூக பிணைப்புகள், மிதமான சாப்பாடு, அப்புறம் தினமும் சின்ன சின்ன உடற்பயிற்சி. இது எல்லாம் ஒன்னா சேரும்போது அற்புதம் நடக்குது. சரி, ஒக்கினாவால இருந்து நம்ம நிறைய கத்துக்கிட்டோம். இப்போ ரொம்ப முக்கியமான கேள்வி என்னன்னா, இந்த நல்ல விஷயங்களை நம்ம வாழ்க்கையில எப்படி பயன்படுத்துறது? வாங்க, அத பத்தி யோசிப்போம். இது ஒரு பவர்ஃபுல்லான விஷயம். நாம நினைக்கிற மாதிரி ரிட்டையர்மெண்ட்ங்கிற ஒரு வார்த்தையே ஜப்பானிய மொழியில இல்லையா. அவங்களோட கலாச்சாரம் முடிஞ்ச வரைக்கும் சுறுசுறுப்பாவும் ஒரு நோக்கத்தோடவும் இருக்கணும்னு சொல்லுது. உங்க இக்கிகாய நீங்க எப்பவுமே கைவிடக்கூடாது. நாம பேசின எல்லாத்தையும் இந்த ஒரு வரி அழகா சொல்லுது. நம்ம மனசு இளமையா ஒரு நோக்கத்தோட இருந்தா நம்ம உடம்பும் அதுக்கேத்த மாதிரி மாறும். நம்ம மன உறுதி வயசாவது கூட மெதுவாக்கும். இந்த ஆய்வோட கடைசியில நான் உங்ககிட்ட இந்த கேள்விய கேக்குறேன். நீங்க காலையில எந்திரிக்கிறதுக்கான காரணம் என்ன? உங்க இக்கிகாய் என்ன? இத பத்தி கொஞ்சம் ஆழமா யோசிங்க. ஏன்னா அந்த பதில்தான் உங்க நீண்ட மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கான திறவுகோலா இருக்கலாம்.